நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முதலமைச்சரிடம் இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை இன்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கனிமொழி எம்பி தலைமையிலான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தேர்தல் அறிக்கையை தயாரித்து வருகிறது. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கருத்துக்களை கேட்டுள்ளனர். பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களின் அடிப்படையில் திமுகவின் வரைவு தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. அது இன்று முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழு விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணி கடந்த ஒரு மாத காலமாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலர் கனிமொழி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தமிழகம் முழுக்க பல இடங்களில், குறிப்பாக பொதுமக்கள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலதிபர்கள் என பல முனைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரை அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில், மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுக்காக வரும் தேர்தலில் ஒரு அறிக்கையை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தேர்தல்களாக திமுக சார்பில் இத்தகைய நிலைதான். இதே போல ஒரு அனைத்து மாவட்டங்களிலும் மக்களினுடைய பிரச்சனை அடிப்படையில் ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும். அதன் அடிப்படையிலே கடந்த ஒரு மாத காலமாக இந்த அமைக்கப்பட்ட குழு பல இடங்களில் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறது. கிட்டத்தட்ட 500 கோரிக்கைகள் இதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தரப்பின் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக முதலமைச்சரை சந்தித்து வரைவு தேர்தல் அறிக்கையை ஒப்படைத்தார்கள். இந்நிலையில் அது சரி செய்யப்பட்டு முழு தேர்தல் அறிக்கையாக தற்போது முதலமைச்சரிடம் அந்த குழு ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இந்த வாரம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழு கொடுத்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர்கள் 2 நாட்களுக்கு முன்னதாக ஆலோசனை வழங்கினார். பல்வேறு விஷயங்களை சேர்க்க வேண்டும் என்று. எனவே அதன் அடிப்படையில் ஒரு முழு தேர்தல் அறிக்கையாக 500 தேர்தல் அறிக்கை கொண்ட ஒரு புத்தகமாக வெளியிடப்படும். அதன் அடிப்படையிலே முதலமைச்சர்கள் இந்த வாரத்தில் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கிறார். இன்றைய தினம் ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கனிமொழி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சரிடம் அறிவாலயத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.